guys, welcome to Milky and Family's YouTube channel. நான் உங்கள் மில்கி மாமி பேசுகிறேன். இன்றைக்கி June 7 சாட்டர்டே வானகரமில் போய் நாங்கள் நான்வெஜ் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம். எங்களுக்கு இங்கே வானகரம் ரொம்ப பக்கம். ஸோ ப்ளூ நண்டு ஒரு 2 கிலோ, மீன் வந்து ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து இது ஒரு 3 நாளைக்கு ஆகும். ஸோ இங்கே நாங்கள் போயிட்டு வரும்போது நாங்கள் ஹோல்சேலில் காய்கறிலாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம். எங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளேயே நான்வெஜ் சூப்பராக க்ளீன் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அங்கே இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. உள்ளே இருக்க ஃப்ளாட் மெம்பர்ஸ்க்கெலாம் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு 50 ரூபா 60 ரூபா அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட. நம்ம ஒரு பெட்ரோல் போட்டு கடைக்கு போய் வாங்குறது இல்லையா, அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் டேலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி நாங்கள் இங்கே வாங்கிக்குவோம். பட் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக காய்கறிலாம் வாங்க போனோம் அப்படின்னா நம்ம நேராக போய் வாங்கினா மட்டும்தான் நமக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கும். இதுவே நம்ம வந்து ஆன்லைனில் போட்டாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஏஜென்ட் கிட்ட வாங்கினாலோ நமக்கு காஸ்ட்லியாக டெஃபினட்டாக இருக்கும். நாங்கள் இங்கே நேராக வந்து ரொம்ப அதிகமாக காசு செலவு பண்ணாமல் ரொம்ப கம்மி காசுலேயே இவ்வளோ வாங்கிட்டு வந்தோம். பார்த்திங்க அப்படின்னா தக்காளிலாம் வந்து 6 கிலோ 100 ரூபாய்க்கு கிடச்சிது. எவ்வளோ ப்ளம்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 4 கிலோ 100 ரூபாய்க்கு கிடச்சிது. அண்ட் இந்த கொத்தமல்லி 3 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். பூண்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். கேரட்டு, அப்புறம் பீட்ரூட்டு, மில்கிக்கு ஒரு 3 பொட்டேட்டோஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஒரு வாரத்துக்கு நாங்கள் ஸ்டாக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு, ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. எவ்ரிடே வந்து கடைக்கு போய் வாங்க முடியாது. எப்போயுமே நாங்கள் தக்காளி வாங்கிட்டு வந்தால் ஓரளவு எப்படி சொல்கிறது, காயாக இருக்கிற தக்காளியை வந்து நாங்கள் வெளியே வச்சுருவோம். கொஞ்சம் பழமாக இருக்க தக்காளியை செப்பரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஏன்னா காயாக இருக்க தக்காளி வெளியே இருந்தால் தான் பழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து நாங்கள் ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதில் எங்களுக்கு ஜெப்டோ, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணாதான் இருக்கிறதுனால நிறைய வந்து மணி சேவ் ஆகுது. பில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 200 ரூபாயிலே முடிஞ்சிருச்சு.